ஹாய், வெல்கம் டு மை விமன்ஸ் ஒண்டர்லேண்ட் சேனல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு நிமிஷங்க. இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோங்க. இப்போ நான் வாயிலையும் போட்டாச்சு. இது என்னன்னா பாருங்க, கிராம்பு. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன என்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த கிராம்பு ஆயுர்வேதத்தில் இந்த கிராம்பால் தினமும் இந்த கிராம்பை நம்ம வந்து 2 வாயில் போட்டால் என்ன நடக்கும்? கிராம்பு வந்து சுவைக்கு மட்டும் இல்லைங்க, மனத்துக்கு நறுமணத்துக்கு மட்டும் இல்லை, ஏராளமான ஆரோக்கிய குணங்கள் இதில் இருக்குது. இதை சாப்பிடுவதால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் என்ன சத்துக்கள் இருக்குது? முக்கியமாக வந்து பாக்டீரியாக்களை, கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதுக்கப்புறம் பல தாதுக்கள் இருக்குது, பல விட்டமின்ஸில் இருக்குது, மெக்னீஷியம், நிறைய பொட்டாசியம், நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த சத்துக்களை நம்ம உடம்புக்கு என்ன செய்யும்? இந்த ஒரு 2 கிராம்பு காலையில் வாயில் போட்டால் நமக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழும் என்றதை பற்றி முதல்ல பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உக்காந்துப்போம். இந்த பாருங்க, இந்த கிராம்பை வந்து டெய்லி 2 காலையில் எழுந்து உடனே 2 வாயில் போட்டு மெல்றதோ இல்லை சைடில் வச்சுக்கிறதோ இருந்தால் என்ன நன்மை நடக்கும்? நம்பர் 1 வந்து என்னென்னா, கல்லீரல் வந்து செயல்படுவதற்கு இந்த கிராம்பு ரொம்ப உதவி பண்ணுதுங்க. என்ன ஆச்சரியமா இருக்கா? கல்லீரல்னா என்ன? லிவர் வந்து நமக்கு என்ன நம்ம உடம்புல வேலை செய்யுதுன்னா, அந்த கல்லீரல் வந்து நம்ம உடம்புல என்ன வேலை செய்யுதுன்னா, நம்மளோட டாக்ஸிஸ், அதாவது நச்சுத்தன்மைகளை நீக்கக்கூடிய முக்கியமான ஒரு வேலையை செய்கிறது இந்த கல்லீரல் தாங்க. அந்த கல்லீரலை வந்து பலப்படுத்துவதற்கு இந்த கிராம்பு டெய்லி நம்ம சாப்பிடும்போது அந்த கல்லீரல் நல்லா வேலை செய்யறதுக்கு இது உதவி பண்ணுது. எப்படின்னா, அதில் இருக்க மெட்டபாலிசத்தை வந்து நமக்கு சரி பண்ணுது. மெட்டபாலிசம்னா என்ன? நம்ம உணவில் சாப்பிட்ற உயிர் சத்துக்களை ஆற்றலாக வெளிப்படுத்துறது செயல்தான் மெட்டபாலிசம் என்றதுங்க. அதுக்கு இந்த கிராம்பு சாப்பிடும்போது என்ன நடக்குதுன்னா, இதில் இருக்க யூசர்னல் என்ற ஒரு ஆயில் வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த மெட்டபாலிசம் நமக்கு கரெக்டாக வேலை செய்யறதுக்கு உதவி பண்ணுது. எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு சின்ன கிராம்பு சாப்பிட்டா நம்ம கல்லீரலோட செயல்பாட்டையே இதை மேம்படுத்துகிறது. நம்பர் 2, முக்கியமான ஒரு விஷயங்க, சுவாச கோளாறுகளை நீக்கக்கூடிய பெரிய பங்கு வகிக்கிறது இந்த கிராம்பு. இந்த கிராம்பால நிறைய நம்ம இந்திய மருத்துவத்தில் இந்த கிராம்பை தான் நமக்கு வந்து சுவாச ஆரோக்கியத்திற்கு பயன்படுத்துகிற மருந்துகளில் இதில் பெரும்பாலும் பயன்படுத்துகிறாங்க. இது எப்படி வேலை செய்யுது சுவாச ஆரோக்கியத்தை? இந்த கிராம்பை நம்ம சாப்பிடும்போது என்ன செய்யுதுன்னா, சுவாச குழாயின் அழுத்தத்தை ரொம்ப குறைக்குது. அதாவது நுரையீரலுக்கு வந்து கெட்ட பாக்டீரியாக்கள் போக விடாமல் ஒரு ஷீல்டு மாதிரி இந்த கிராம்பை நம்ம சாப்பிடும்போது ஒரு ஷீல்டு மாதிரி செயல்படுது. அந்த அளவுக்கு நுரையீரல சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்கும் இது ஒரு மருந்தா இருக்குங்க, இந்த கிராம்பு சாப்பிட்றதால. நம்பர் 3, இந்த கிராம்பு வந்து சாப்பிட்டா தலைவலிக்கு ஒரு நிவாரணி அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதாவது இந்த கிராம்பால் நமக்கு வந்து பெயின் கில்லராகவும் செயல்படுது. இந்த கிராம்புல உள்ள வந்து ஆயில் வந்து என்ன பண்ணுது, அந்த நுகர்ந்து பார்த்தாலும் நமக்கு தலைவலி சரியா போயிடுங்க. இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சே இருக்காது. அதுவும் இல்லாமல் இது ஒரு பெயின் கில்லராக செயல்படுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். பல்வலிலாம் வரும்போது நம்ம வந்து இந்த கிராம்பை தான் வாயில் வச்சு கொஞ்சம் அடக்கிக்கிட்டிங்கன்னா அந்த பெயினை வந்து தணிக்கிறதுக்கு இந்த கிராம்பில் இருக்க யுஜர்னல் அப்படின்ற ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுது. நம்பர் 4, இது என்ன செய்யுதுன்னா, 4 என்னன்னா, காலையில் ஒரு 2 கிராம், அதாவது ஒரே ஒரு கிராம்பு கணக்கு வச்சுக்கோங்க, எடுத்து நம்ம வாயில் போட்டு சாப்பிடும்போது வாயில் வந்து சுவாச பிரச்சனைகள் இருந்தால், அதாவது ஸ்மெல் அடிக்கும், அதெல்லாமே சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த கிராம்புக்கு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வாயில தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களை அழிக்கிற தன்மை இதுக்கு ரொம்ப இருக்குங்க. ஆரோக்கியமாக ஈறுகள் இருப்பதற்கு இந்த கிராம்பை நம்ம டெய்லி சாப்பிடும்போது அந்த ஈறுகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்குது. வாய்வழி சுகாதாரத்துக்கு ஒரு சிறந்த மருந்தா இதை நம்ம பயன்படுத்தலாம் இந்த கிராம்பை. நம்பர் 5, இந்த கிராம்பை வந்து நம்ம டெய்லி சாப்பிடும்போது என்ன நடக்குதுன்னா, பல்கள் உறுதியாக இருக்கிறதுக்கு இந்த கிராம்பு உதவி பண்ணுது. பல்வலி வந்தாலோ ஈறுகளை வலி வந்தாலோ இந்த கிராம்பை சாப்பிடும்போது நமக்கு உடனடியாக நிவாரணம் கிடைக்குங்க. இது ஆனால் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பல்வலி வந்தால் எல்லாருமே கிராம்பை வாயில் வச்சு கடிச்சு சாப்பிடுவாங்க. பல்வலி குறையும். நம்பர் 6 என்னன்னா, இந்த கிராம்பை டெய்லி நம்ம சாப்பிடும்போது என்ன நடக்கும்? நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதாவது வெள்ளை அணுக்களோட கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த கிராம்பு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுதுங்க. வெள்ளை அணுக்களோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போதே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடலை வந்துடும். 7 என்னன்னா, செரிமான மண்டலத்தை சீராக்குது. எப்படி சீராக்குது?
அதாவது நொதித்தல் தன்மையை நம்ம உடம்புல நொதித்தல் தன்மை வரும்போது தான் அந்த இது ஜீரணமாகி செரிமானம் சிறப்பாக நடைபெறும். அந்த நொதித்தல்னா என்ன? நம்ம இப்போ வந்து இட்லி மாவு கரைச்சி வைக்கிறோம் வச்சுக்கோங்க, அது நல்லா நொதிச்சு வரும்போது தான் இட்லி வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகும். அதே மாதிரி அந்த நொதித்தல் தன்மைக்கு இந்த கிராம்பு வந்து ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுது. அதனால மலச்சிக்கல் வராமல் இருக்கும். நொதிச்சு வரும்போது செரிமானத்தையும் ரொம்ப சீராக இருக்கிறதுக்கு இந்த கிராம்பு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுது. அதுக்கப்புறம் நம்பர் 8 என்னன்னா, இதோட பலன் இந்த கிராம்பை டெய்லி சாப்பிடும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, மூட்டு வலி கூட இது ஒரு நிவாரணியா கிடைக்குதுங்க. ஏற்கனவே கிராம்பு வந்து ஒரு பெயின் கில்லரா நமக்கு உதவி பண்ணுது சொல்றோம். மூட்டு வலி ஏற்படுதா, அந்த இடத்துல இந்த யுசனல் அப்படின்னு கிராம்புல இருக்க அந்த எண்ணெயை வந்து மூட்டு மேல தடவும் போது வலி வந்து ரொம்ப குறையுதுன்னு சொல்றாங்க. அதுவும் வலி இல்லாம செஞ்சிடும் சொல்றாங்க. அவ்வளவு மருத்துவத்தன்மை இந்த கிராம்புக்கு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கிராம்பை நம்ம டெய்லி சாப்பிடும்போது என்ன நடக்குதுன்னா, ஆஸ் யூஷுவல் வந்து சுகர் வந்து ரத்தத்துல கண்ட்ரோல் ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவி பண்ணுதுங்க. இது ஒரு இன்சுலினாவும் செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து நம்பர் 11 புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை இந்த கிராம்புக்கு இருக்கு. அது என்னன்னா, கர்ப்பப்பை புற்றுநோய்கள்லாம் தவிர்க்க இந்த கிராம்பை டெய்லி நம்ம சாப்பிடும்போது கர்ப்பப்பை புற்றுநோய்களுக்கு தடுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுதுங்க. இந்த கிராம்பை நம்ம டெய்லி எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா, நான் வந்து எப்படி சாப்பிடுவேன்னா, எங்க மாமியார் தான் எனக்கு வந்து இது பண்ணி கொடுத்தாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எப்படின்னா, கிராம்பை வந்து நான் டிஃபன் சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு கிராம்பு எடுத்து வாயில போட்டுப்பேங்க. மதியானம் லஞ்சு சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு கிராம்பு, அதுக்கப்புறம் நைட் டின்னர் சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு கிராம்பு. இதெல்லாம் சாப்பிட்டு எனக்கு அது இந்த மருத்துவ குணம் தெரியாத போதே இந்த கிராம்பை நான் பயன்படுத்தியிருந்தேன். இவ்வளவு எக்கச்சக்கமான ஏராளமான மருத்துவ குணங்கள் இந்த கிராம்பை டெய்லி 2 எடுத்து வாயில போட்டு சாப்பிடும்போது நமக்கு இவ்வளோ மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். அதனால இந்த கிராம்பை வந்து நம்ம டெய்லியே யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்தவித சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. அதனால தாராளமா எல்லாருமே இந்த கிராம்பை வந்து வாயில போட்டு மென்று சாப்பிடலாம். இந்த கொரோனா காலங்களெல்லாம் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த கிராம்புல இருந்து தான் ஒரு தீர்வு கிடைச்சதுன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. டெய்லி அந்த கிராம்பை வந்து டெய்லி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க டெய்லி. நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு பெரிதளவு தீர்வு கிடைக்குது இந்த கிராம்பை சாப்பிடும்போது. எவ்வளோ ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதனால எல்லாருமே இந்த கிராம்பை வந்து டெய்லியே நாம காலையிலையோ இல்லை நைட்டு படுக்கும்போது 2 கிராம்பை எடுத்து வாயில போட்டு மென்று சாப்பிட்ட பிறகு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த சுவாச கோளாறுகள் எதுவுமே வராமல் நுரையீரல் சம்பந்தப்பட்ட எந்த வியாதியுமே வராமல் நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். இவ்வளோ மருத்துவ குணம் இந்த கிராம்பை வந்து பாருங்க, நிறைய வாங்கி வச்சிருக்கேன். டெய்லியே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் இதை யூஸ் பண்ணி பயன்பெறணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, பாய்.